சிலர் வந்து லக்னாதிபதி வக்ரமா போனார், நீசமா போனார், 6, 8, 12க்கு போயிட்டார், அப்படி போயிட்டார், இப்படி போயிட்டாருன்னு ரொம்ப கவலையில் இருப்பாங்க. ஜோசியம் படிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை, படிக்கல தான் இந்த கன்ஃபியூஷன்லாம் வரும். லக்னாதிபதி கெட்டு போனாலும் அந்த ஜாதகன் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு 1008 வழிமுறைகள் உண்டு, நிறைய கிரக சேர்க்கைகள் உண்டு, விதிவிலக்குகள்லாம் இருக்குது. ஒரு லக்னமோ லக்னாதிபதியோ கெட்டு போச்சுங்கிறதுனால உடனே வாழ்க்கையே போயிருச்சுன்னெலாம் எடுத்துக்க வேண்டியதே இல்லை. இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். லக்னாதிபதி வக்ரம் ஆயிட்டார், நீசம் ஆயிட்டார், அல்லது 6, 8, 12 போய் கெட்டு போயிட்டார். அப்போ இந்த ஜாதனுடைய வாழ்க்கை குரூஷியலாக இருக்குமா அப்படின்னாக்கா, இதில் பாருங்கள், லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதோ, ஒரு எடுத்துக்காட்டாக குருவுடைய நட்சத்திரத்தில், சனியுடைய நட்சத்திரத்தில், புதனுடைய நட்சத்திரத்தில் இதிலே ஒன்றில் நிற்கும் லக்னாதிபதி. அந்த லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திர அதிபதி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஆட்சி, உச்சம், கேந்திரம், திரிகோணம், ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தோடு உட்காந்துருந்தாலும் சரி, இந்த ஜாதகன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவான். அதை விட்டுவிட்டு லக்னாதிபதி கெட்டு போனார் அப்படின்னாக்க வாழ்நாள் பூரா இப்படியே தான் பேசிகிட்டு இருப்போம். நீங்கள் லக்னாதிபதி கெட்டு போனார்னு எப்போ கண்டுபிடிச்சிங்களோ, நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் இருந்து லக்னாதிபதி கெட்டு தான் இருக்கார். ரைட்டாக வக்ரமாத்தையாக இருக்கார், நீசமாத்தையாக இருக்கார். ஆனால் இந்த லெவலுக்கு உங்களுக்கு மரியாதையாக வாழ்க்கையை கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, இனிமேலும் சிறப்பாக கொண்டு போகும். அதுக்கு ஏதாவது அதில் ஒரு லூப் லைன் இருக்கும், நமக்கு புரியாமல் இருக்கலாம். இதுதான் உண்மை.